ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சின்ன வயசில் 50 வயசாவுக்கு கொக்கோ மிட்டாயை வாங்கி வாயோரம் ஒதுக்கி வச்சு அதை 1 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கொக்கோ மிட்டாய்க்கு 2 பொருள் இருந்தால் போதும். இந்த கொக்கோ மிட்டாயை ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு வகையில் கடலை பர்ஃபி தான், பட் சில பேர் இதை கொக்கோ மிட்டாய்னு சொல்லுவாங்க. வறுத்த வேர்க்கடலை 1 கப் அளவு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பு 200 ml கப்பு. இப்போ இந்த நிலக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு பருப்பும் பவுடரும் கலந்துருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போது இதே மாதிரி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக அரிசி மாவை தடவி எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு ஃபைனலாக தேவைப்படும். அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கோங்க. கீ இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு மெல்ட் பண்ண விடுங்க. 2 நிமிஷத்துலேயே இதே மாதிரி உங்களுக்கு வெல்லம் கரைஞ்சி நுர பொங்கி வரும். இப்போது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுருங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாறினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இதே மாதிரி ட்ராப்ஸை விட்டுடுங்க. உள்ளே போன ட்ராப்ஸ் எல்லாமே பிரேக் ஆகணும். இதுதான் பிரிட்டில் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை பாகு உடையணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச நிலக்கடலையை உள்ளே சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலையை உள்ளே ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணுங்கள். பாகு ரொம்ப சூடாக இருக்கும். ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் ஆன இந்த மிக்ஸிங்கை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மரப்பலகை, அதாவது சப்பாத்தி கட்டையில் இந்த கடலை மிக்ஸிங்கை போட்டுட்டு இதே மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சு ஈவன் பண்ணிவிடுங்க. ஸ்கொயராக பார்த்து ஈவன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் எதுவும் ஆகாது. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ரோல் ஆகும். கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும்போதே நைஃப்பில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்ஸில் கொக்கோ மிட்டாயை கட் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண முடியாதுங்க. ஸோ வெதுவெதுன்னு இருக்கும்போதே கட் பண்ணிவிடுங்க. நான் நார்மலான ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். இதை முழுமையாக ஆற விட்டதுக்கப்புறமா உடச்சி எடுத்தீங்கன்னா அருமையான கொக்கோ மிட்டாய், அதாவது கடலை பர்ஃபி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.